நமக்கு நிறைய நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. ம். ஒரு நண்பர் எவ்வளவு தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நல்ல நண்பன் எப்படி தெரியுமா இருக்கணும்? ம், குத்துனது நண்பன்னு தெரிஞ்சா கூட, ம். செத்தா கூட சொல்லக்கூடாது. செத்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. அத விட்டுருவோம். நான் ஹெல்ப் பண்றது தான் கேட்டேன். ஹெல்ப் பண்றதுன்னா, நண்பனா இருந்தா என்ன வேணா செய்யணும்டா. ம். அதான்டா நல்ல நண்பன் அர்த்தம். ஆமா. நம்மலாம் அண்ணாமலைக்கு மாரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கலையே ஒரு 7, 8 லட்சம் மாசம் குடுக்குறதுக்குன்னு நம்ம ம். நெனச்சிட்டு இருந்தோம். ஆமா. ஒருத்தர் தூக்கி இந்தாங்க வச்சுக்கங்கன்னு ஒரு 35,000 கோடிய குடுத்துருக்காராமா. 35,000 கோடி குடுக்குற அளவுக்கு நல்ல பணக்கார நண்பர்கள் யார் அது? பணக்கார நண்பர்கள்லாம் இல்ல. எல்லாம் மக்கள் பணம் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டே. ஓஹோ! அந்த நண்பர்கள் யாருன்னு இந்நேரம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம். அந்த செய்திய டீட்டெயிலா உள்ள போய் பேசிருவோமா? பேசிருவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. உங்கள் இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. நண்பர்கள பாக்குறதுக்கு முன்னாடி ம். மோந்தா புயல் என்ன சொல்றாப்ல? என்ன சொல்றாரு? அவர் தமிழ்நாட்டுக்கு நான் வர்றது ரொம்ப ரேர் தான். ம். எனக்கு ஆந்திரால கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆந்திராவ நோக்கி போய்க்கிட்டு இருக்கறதாக தகவல் வந்திருக்கு. ஓகே. ஆமா, இப்ப புயல்னால தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். தீவிர புயலாக தான் இது கரையை கடக்கும்னு இப்போ வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. ம். ஆனால் இது தமிழ்நாட்டு கரை ஓரமா ஆந்திராவுக்கு போகுதா, இல்ல கடல்லயே ஆந்திரா பக்கமா போகுதா அப்படிங்கறத பொறுத்து தான் தமிழ்நாட்டினுடைய வடகடலோர பகுதிகளில் மழை எவ்வளவு பெய்யும் அப்படிங்கிறது தெரிய வரும். ம். கடல்லயே திரும்பி போயிருச்சுன்னா இங்க பெருசா மழை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆந்திராலயும் எந்த பாதிப்பும் இல்லாம இந்த புயல் கடந்து போயிரணும். அதுதான் நம்ம நெனச்சுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புயலால மழை ஓரளவு இருக்கும்னு சொல்றாங்க. இந்த வட மாவட்டங்கள்ல சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டைலாம் கொஞ்சம் மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கும் நம்ம தயாரா இருந்துக்கணும். ஆமா. அந்த மாவட்டங்கள்லாம் நாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்திருக்கோம். மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவுலாம் போயிருக்குன்னு பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் பேட்டியெல்லாம் குடுத்திருக்காரு. ஓகே. இந்த தடவை வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லல அப்படின்னு இனிமேல் அவங்களால கை விரிக்க முடியாது. முடியாது. இன்னொரு விஷயம் அந்த நெல் அது ஈரப்பதத்தை செக் பண்றதுக்காக குழுவெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆமா. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நெல்ல இன்னும் வச்சிருக்க முடியாது. ஈரப்பதம் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால சீக்கிரம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நேத்து அறிவிச்சு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆய்வு முடிச்சுட்டு அதை ஏத்துக்கிறாங்களா, 22% வரைக்கும் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆமா. இது விவசாயிகளுக்கான அரசுன்னுலாம் போற இடத்துலலாம் பேசிக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி. சீக்கிரம் இதுல ஒரு நல்ல முடிவா எடுப்பாரா? பார்ப்போம். பூம்புகார் தொடங்கி மங்களதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்துல நம்ம ஒரு பயணம் போன எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியலை சிலப்பதிகாரத்தினுடைய பின்னணியில சொல்லியிருக்காரு எழுத்தாளர் இரா முருகவேல். அவருடைய அந்த நாவலை விகடன் பிளேல நீங்க ஆடியோ பாட்காஸ்டாக கேட்கலாம். விகடனுடைய ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா விகடன் பிளே அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மிளிர்கள் நாவலை நீங்க ஆடியோவாக கேளுங்க. அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். நம்ம இப்பதான் மொந்தா புயலை பத்தி பேசணும். போன வருஷம் இந்த புயல் மழையெல்லாம் வந்த போது தாவேகா தலைவர் விஜய் நிவாரணம் கொடுத்தாரு. எப்படின்னா அந்த மக்களை போய் பார்க்காம அவங்கள கூப்பிட்டு பனையூர்ல வச்சு நிவாரணம் கொடுத்தாரு. வெள்ளத்தை தாண்டி அவங்க வீட்டுக்கு போய் வாங்கிக்கணும்ன்ற மாதிரி. ஆமா, நீங்க அதெல்லாம் கடந்து வாங்க, நான் தரேன்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரிதான் தூய்மை பணியாளர்களையும் பனையூர்ல கூப்பிட்டு மீட் பண்ணியிருந்தாரு. இதனால அந்த பனையூர் மீம்ஸ்ங்கிறது நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இந்த கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு பிறகும் பனையூருக்கு கூப்பிடுவாரு, அங்கதான் பாப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது சும்மா ஒரு மீம்ஸ் அந்த அளவுல இருந்தவரையும் ஓகே. நேத்து தீவிரமா அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம நிருபர் யாரு ஸ்ரீராம் போன் பண்ணி தாவேகா 2ஆம் கட்ட நிர்வாகிகள்ட்ட எல்லாம் பேசியிருக்காரு. இருக்காங்களா? நிர்வாகிகள் இருக்காங்க. போன்ல பிடிக்கலாம் அவங்கள. எங்க இருக்காங்கன்னு தெரியாது. பட் போன்ல பிடிச்சு பேசியிருக்காரு. பேசணும்னு அவங்களுக்கு பயங்கர கோவம். யாருங்க சொன்னா பனையூர்ல மீட் பண்ண போறாங்க? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய் செய்தி. பனையூர்ல கிடையாது, அங்க இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி மகாபலிபுரத்துல தான் மீட் பண்றாரு அப்படின்னு சீரியஸாவே சொல்லி இருக்காங்க. பொய்யான செய்திகளை யாரும் பரப்பாதீங்க. மகாபலிபுரத்துலதான் மீட்டிங். அது அந்த 2ஆம் தொடக்க ஆண்டு விழா நடந்தது இல்ல தாவேகா, அந்த இடத்துல அந்த ஹால்ல சந்திக்கலாம்னு பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்களாம். இது ஏன் அப்படின்னு விசாரிச்சிருக்கிறாங்க. இவரு ஸ்ரீராமே விசாரிச்சிருக்கிறாரு. அதுக்கு அவங்க சில காரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா கரூருக்கு போய் ஒவ்வொரு வீடா போய் பாக்குறது, ஏன்னா வெளி மாவட்டத்துல எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் போனா திரும்ப கூட்டம் வந்துருமோ, இந்த பயம் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா செந்தில் பாலாஜி மட்டும்தான் எல்லார் வீட்டுக்கும் போய் அந்த செக்கெல்லாம் கொடுத்துருந்தாரு. கமலுமே 2-3 வீட்டுக்கு மட்டும்தான் போயிருக்கதா சொல்றாங்க. சரி. திருமா கூட ஒரு மண்டபத்துல தான் கூப்பிட்டு எல்லாருக்கும் நிவாரண உதவி எல்லாம் கொடுத்தாரு. சோ அந்த மாதிரி மண்டபத்துல மீட் பண்ணுங்கன்னு தான் காவல்துறையும் அறிவுறுத்தி இருக்காங்க. சரி. மண்டபம் எல்லாம் கரூர்ல போய்
தேடி இருக்காங்களாம், யாருமே கொடுக்கலையா அப்படின்னு நிர்வாகிகள் சொல்றது. இது திமுக வந்து அழுத்தம் கொடுக்குது, அதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு சில மண்டபம் மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்களாம் கரூர்ல. அந்த மண்டபத்துக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு காவல்துறை சொல்லிட்டாங்களாம். ஓ சரி. இப்ப காவல்துறையே சில இடங்களை வந்து காமிச்சாங்களாம். ஆனா அதுல 100 பேர் தான் வந்து இருக்கிற மாதிரி, 50 பேர் இருக்க மாதிரி சின்ன இடமா இருக்கு. இல்ல அந்த குடும்பத்துக்கு அவ்வளவுதானே, 41 பேர் குடும்பம்னா அவ்வளவுதானே வருவாங்க. அது 200 பேர் ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் அனுமதி கொடுத்துருக்காங்களாம். சோ 200 பேருக்கு மேல வருவாங்கங்கிறது பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே சரி நம்ம சென்னைக்கே வரவழைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த 30 நாட்களுக்குள்ள துக்கம் விசாரிக்கணும்னு ஒரு பழக்கம் இருக்குல்ல, அதனால 27ஆம் தேதிக்குள்ள சந்திச்சிடணும்னு விஜய் சொன்னதா நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு தூரம் நாகரிகமா யோசிக்கிறாரு. அதுதான். சரி, கரூர்ல இல்லைன்னா பக்கத்துல திருச்சியில வச்சிருக்கலாமே. ஆமா, ஏன் அவங்கள அலைக்கலைக்கணும்? திருச்சி, நாமக்கல், சுற்று வட்டார மாவட்டங்கள்ல வச்சிருக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லல, அவங்களே இப்ப தாவேகா நிர்வாகிகளே, அதாவது இந்த ஐடி விங்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ட்விட்டர்ல விஜயை டேக் பண்ணி இப்படி போய் வர வச்சு சந்திக்கலாமா, நீங்க கரூர் வரையுமாவது வரலனாலும் பரவாயில்ல, நாமக்கல் திருச்சிக்காவது எங்கேயாவது மண்டபத்தை பிடிச்சி வாங்கன்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதெல்லாம் அவர் காதுல விழுகல. வெளியே நிறைய பேர் பேசும்போது அவங்களால ஈடு கொடுத்து பேச முடியல. என்னதான் இருந்தாலும் தலைவர் நேர்ல வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த கேள்வி மட்டும் அவங்கள, ஏன்னா இவ்வளவு நாள் அந்த மீம்ஸுக்கு எல்லாம் அவங்க தான் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 16வது நாள் முடிஞ்சு வருவாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 27வது நாள் முடிஞ்சும் வரமாட்டாங்க போல இருக்கு. முடிஞ்சும் வரமாட்டாங்க. இப்ப முட்டு கொடுக்க முடியாதுங்கிறனால அவங்களே வந்து என்ன தலைவா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவரை டேக் பண்றாங்க. பட் அவரு பாப்பாரான்னு தெரியல. அதெல்லாம் அவங்க வந்து ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த குடும்பங்களோடையும் பேசும்போது அவங்களும் சொல்றாங்க, ஆமா தாவேகா நிர்வாகிகள் வந்து உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லா குடும்பமும் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து சந்திக்கிறேன்னு விஜய் சொல்லியிருக்காராமா. அதனால எல்லார்ட்டையும் இப்ப பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். 27ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்களாம், திங்கட்கிழமை. ஒருவேளை புயல், மழை, வெள்ளம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தா ஒரு 2-3 நாள் தள்ளி போகும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்றது. பட் ஒரு துக்கம் நடந்த நேரத்துல அவங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இங்க இது பண்றதுங்கிறது அவங்க கட்சியிலே நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை. அதைத்தான் பண்ண போறாரு விஜய். ஓகே, விஜய் என்னடானா வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாரு. ஆனா டிடிவி தினகரன் எப்படியாவது என் பக்கம் அவரு கொண்டு வர வச்சிருவேன் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. மன்னார்குடி வரையுமா இல்ல இங்க சென்னை தூரம்லாம் வரமாட்டாரு, அதிகபட்சம் மகாபலிபுரம். இவரை வேணா போய் பார்க்கலாம். அதுதான், அவர் வந்து 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள எங்க வேணா அவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆமா, அவருக்கு கூவத்தூர் ரொம்ப பழக்கப்பட்ட இடம் தினகரனுக்கு. அங்க கூட இன்னும் ஈஸியா வந்துருவாரு, பக்கத்துல தானே இருக்கு, ரொம்ப ஈஸியா. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் தலைமையில நிச்சயம் ஒரு கூட்டணி அமையும், அந்த கூட்டணிக்கு தான் 2வது இடம். அப்ப கூட அந்த கூட்டணிக்கு இவர் போனா கூட ஜெயிக்க மாட்டோங்கிறதுல நம்பிக்கையா இருக்காரு. 2வது இடம் தான் அப்படின்றாரு. அவர் தலைமையில அவர் எதுக்கு போய் எடப்பாடி கிட்ட போறாரு? எடப்பாடி சாப்பிட்ட கை கழுவுறதுக்குள்ள துரோகம் பண்ணிடுவாரு, அது விஜய்க்கு தெரியும். அதனால அவர் பக்கம் போக மாட்டாரு. அவர் தலைமையில தனியா தான் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே விஜய் இழுக்கிறதுக்கு ஒரு பிளான், அந்த பிளான்ல டிடிவி வந்து அவர் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாரு போல. இதுல ஆர்பி உதயகுமார் இந்த மாதிரி டிடிவி பேசிக்கிட்டே இருக்காரு எடப்பாடிக்கு எதிரா, அதே மாதிரி விஜய் பத்தி எல்லாம் பேசுறாருன்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது, இவரை பத்தி டிடிவியை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. சரி, அதோட பதில் முடிஞ்சிரும்னு பார்த்தா டிடிவி ஒரு காலாவதியான அரசியல்வாதி, பேசக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காரு. இன்னும் முடியல, காலாவதி ஆகுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் மாத்திரை, அதுக்கப்புறம் சாப்பிட்டா விஷம். அதனால அந்த மாதிரி ஆட்களை பத்தி கேட்காதீங்க, நான் பேச மாட்டேன்னு அவரை திட்டி குமிச்சிருக்காரு. ஓஹோ, ராமதாஸுக்கு ஆனா ரொம்ப பேராசையெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. என்ன பேராசை? என்ன சொன்னாரு அவரு? எல்லாரும் என்னை வந்து நல்லா விசாரிச்சாங்க, நேர்ல வந்து பார்த்தாங்க, புதுசா ஆரம்பிச்ச கட்சி அதாவது தாவேகா மட்டும் எதுவுமே கேட்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இவ்வளவு பேராசை? ஏன்னா அவரு கூட்டத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே இவ்வளவு நாள் கழிச்சு சென்னை கூப்பிட்டு தான் பாக்குறாரு. ஐயா வேணா பனையூருக்கு போனா 2 பேரை பார்க்கலாம். ஒண்ணு வந்து ராமதாஸ், அன்புமணி அங்கதான் இருக்காரு, அவர் வீட்டுக்கு போக முடியாது, அதனால வேணா விஜய் அங்க வேணா பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு அவர் வந்து கல்லுல 2 மாங்கா இதுல வந்து மாம்பழ சின்னத்தை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி தருமபுரியில மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை இன்னைக்கு கூட்டியிருந்தாரு ராமதாஸ். அங்க வந்து என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, நான் வந்து செயல் தலைவர்னு ஒருத்தருக்கு வந்து பதவி கொடுத்தேன், எனக்கு அன்புமணி கொடுத்தேன், ஆனா அவர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அதனால அந்த பதவியை என்னோட பெரிய மகள் ஸ்ரீகாந்திமதிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஐயா களம் இறங்கிட்டாரு. அவ்வளவுதான், இனிமே செயல் தலைவர் அக்கா வந்துட்டாங்கன்னு அவங்க கட்சி அவங்க ஆதரவாளர்கள்லாம் உற்சாகமாயிட்டாங்க. அதாவது அவங்கதான் வந்து எனக்கும் கட்சிக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப அன்புமணியால கட்சிக்கும் அவருக்கும் ஆபத்து இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எதிரில வந்து எழுப்பப்படுது. அதுதான் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல, அவங்களால ஆபத்து இருக்கு ஐயாக்குன்ட்டு. ஆமா, அவங்களுமே வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, காந்திமதிக்குமே இருந்தா கூட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு
இப்படிலாம் ஐயா சொல்லுவாருன்னு தெரியல, நான் வந்து கட்சிக்காக உழைப்பேன் அப்படிலாம் பேசியிருக்காங்க. அதான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, என் குடும்பத்துல இருந்து யாருமே கட்சிக்குள்ள வரமாட்டாங்க, நானே எந்த பதவிக்கும் வரமாட்டேன்னு சொன்னாரு ராமதாஸ். இன்னைக்கு பார்த்தா அவர் குடும்பத்துல இருக்க ஒருத்தரா வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க. அவரே கையை பிடிச்சு கூட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை நம்ம சொல்லியிருந்தோம், அவர் வந்து வேலையெல்லாம் இல்லை, அதனால வந்து சினிமா பார்த்துட்டு இருக்காரு போல அப்படின்ட்டு. ஆனா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட்லாம் போட்டு போய் சாணியெல்லாம் அள்ளுற மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன் காக்கி பேண்ட் போட்டு போய் அழுனாரு? அது தெரியல, அவருக்கு பிடிச்ச கலர் காக்கி தானே, போலீஸ்ல இருந்தாரு. அப்படியா? வேற ஒரு அமைப்பு காக்கி போட்டு தான் இருப்பாங்க. அதுவும் அவருக்கு பிடிச்ச அமைப்பு தான், RSS தானே சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. ஆனா இது எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஏற்கனவே பிடிச்சது அந்த ஆடு மாடு இதெல்லாம் தான் பிடிக்கும், அதனாலதான் அந்த வேலையை பாக்குறாரு, அவ்வளவுதான், இனிமே அரசியல்ல ஈடுபட மாட்டாருன்னு அவங்க பார்க்க கிளப்பி விட்டுக்கிட்டு இயற்கை விவசாயத்துக்கு திரும்பிடுவாருன்னுலாம் சொல்றாங்க. பட் கட்சிக்காரங்க அவர் வந்து எல்லா உயிர்களிடத்திலையும் அன்பு செலுத்துறவர், அதனாலதான் வந்து இந்த மாதிரி மாடுகளுக்கு கூட அன்பு செலுத்திட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து ஒரு மனித நேயர்னா இவர்தான் இருப்பார் போல இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு தான் சொல்றாங்க. பட் இந்த எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பிடிக்காது, விட்டுறலாம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவர் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியாச்சு. அதுல வந்து இந்த செம்பரம்பாக்கத்துல இருந்து தண்ணி திறந்து விட்டாங்கல்ல, அந்த அதிகாரிகள்கிட்ட அவர் பேசுறாரு. ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சொல்லாம எப்படி நீங்க தண்ணி திறந்து விடுவீங்க? MLA MP அமைச்சர் யாருக்குமே சொல்லாம அதிகாரிகள் பாட்டு அரசாங்கத்தை நடத்துவீங்களா? அப்புறம் எங்களை எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா அவங்கள்ட்ட பேசுறாரு. இந்த துறை வந்து அரசாங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கா அப்படின்லாம் கேக்குறாரு. ஒரு அயோக்கியன் வந்து இந்த துறையில இருக்கான், நீர்வளத்துறையை சொல்றாரு, அயோக்கியன் வந்து இருக்கான் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. அவன் வந்து வெறி பிடிச்சிருக்கிறான், இந்த சாதி எப்பதான் ஒழியுமோ அப்படிங்கிற மாதிரி. நாங்கெல்லாம் வந்து திறக்க கூடாதுன்ற மாதிரி எங்களை வந்து இன்ஃபர்மேஷனே கொடுக்காம திறந்துட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வச்சிருந்தாரு. இதுக்குதான் தண்ணி வந்து எங்க கையில பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கிற மாதிரி அதுல பேசியிருந்தாரு. ஆமா, இதுக்குதான் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் அப்படி பேசிடக் கூடாது, ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படி பேசுறது ரொம்ப தப்பு, அது எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. இதுக்கு வந்து திரும்பவும் செல்வ பெருந்தகைக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நாங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த தண்ணி தர கூட எங்களை கூப்பிட மாட்டீங்க, மக்களோட நிக்க போறது நாங்க தான், பிரச்சனைன்னு வந்தா அப்ப எங்களுக்கு சொல்றதுல என்ன பிரச்சனை? தமிழ்நாடு அரசு நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, பட்டியலின மக்களுக்காக எல்லாம் வந்து உறுதுணையாக நிக்கிறாங்க, ஆனா சில அதிகாரிகள் இப்படிலாம் வந்து பண்றதுனால அவப்பேர் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மறைமுகமா சுட்டி காட்டுறாரு. ஆமா, ஒரு வார்த்தை போர் தான் இவங்க 2 பேருக்கு நடையில நடந்திருக்கு. மடப்புரம் அந்த கோயில் காவலாளி அஜித்குமாரை காவல்துறை தாக்கியே கொலை பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கிய சாட்சியா சத்தீஸ்வரன் அப்படின்றவர் தான் இருந்தாரு. ஆமா, அவருக்கு வந்து ஏற்கனவே கொலை மிரட்டல் இருக்கு, எனக்கு வந்து இந்த காவல்துறையில உள்ளவங்க தானே குற்றவாளிகள், அவங்களே வந்து மிரட்டுறாங்க, அவங்களுக்கு ரவுடிகளோட தொடர்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதனால அவருக்கு வந்து ஒரு கன்மேன் பாதுகாப்புமே காவல்துறையில இருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப அவர் கார்ல போகும்போது இன்னொரு வண்டியில வந்து அவரை வேகமா இடிச்சிட்டு நிக்காம போயிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு கொலை முயற்சி தான் அப்படின்னு சொல்லி அவர் திரும்பவும் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. அதான் ஒரு உண்மையை வெளியே சொன்னதுனால எனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, போலீஸ் தரப்புல விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு முதல் கட்டமா ஒரு கொரியர் வேனை வந்து பிடிச்சிருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ விசாரணையில தான் ஏன் இடிச்சாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும். இன்னொரு பக்கம் நாகர்கோயில்ல நேசமணி நகர் காவல் நிலையம் இருக்கு. அதனோட இன்ஸ்பெக்டர் அன்பு பிரகாஷ் அவர் வந்து லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக சிக்கியிருக்காரு. ஒரு அடிதடி வழக்குல ஒருத்தருடைய பேரை வந்து வழக்குல இருந்து நீக்கிறதுக்காக 3 லட்சம் கேட்டிருக்காரு. அதுல 1.5 லட்சத்தை ஏற்கனவே வாங்கியிருக்காரு. மீதி பணத்தை வாங்கும்போது அவருடைய வீட்டுல வச்சு வாங்கியிருக்காரு. அப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மறைஞ்சிருந்து அதை வந்து கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க. அந்த பணம் கொடுக்க வந்தவரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு இந்த மாதிரி. ஸோ அதனால இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிக்கியிருக்காரு. காவல்துறையில இந்த மாதிரி அங்கங்க கருப்பு ஆடுகள் இருக்காங்க, அவங்களையும் இதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்ணணும். நண்பர்களுக்கு உதவி பண்ணலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்ல முடியாது, பண்ணலாம், ஆனா அவங்க சொந்த பணத்துல இருந்து பண்ணணும். இது நியாயமான பேச்சு. மக்கள் பணத்தை தூக்கி அவங்க பாக்கெட்ல போடுறதுங்கிறது. இப்ப எந்த ஃப்ரெண்டு மக்கள் பணத்தை தூக்கி கொடுத்தாரு? இது மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்கோம், ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் பணம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பக்கம் மோடிஜி, இன்னொரு பக்கம் அதானி, இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு. இதை நேரடியாவே வந்து மக்கள் பணத்தை எடுத்து இப்போ கொடுக்க போறாங்கன்னு காங்கிரஸும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே நேரத்துல வாஷிங்டன் போஸ்ட், அமெரிக்கால இருந்து வெளியாகிற அந்த பத்திரிகையுமே இது குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாஷிங்டன் போஸ்ட்ல அதானியோட நிறுவனம் அந்த ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கடன் சதவீதம் அதிகரிச்சிருச்சு, 20% மேல கடன் வந்து அவங்களுக்கு அதிகமாயிடுச்சு. சரி, அதே நேரத்துல அமெரிக்கால வந்து லஞ்ச புகார் ஒண்ணு இருக்கு, இந்த மின் ஒப்பந்தங்கள் வாங்குறதுக்காக இங்க உள்ள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தாங்கிற மாதிரி ஒரு புகார் இருக்குல்ல,
அந்த புகார் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிதி நெருக்கடி அவங்க அதானி நிறுவனத்துக்கு அதிகமாயிடுச்சு. அதனாலதான் பொதுமக்களோட 35,000 கோடி பணம் எல்ஐசில இருந்து எடுத்து அதை அப்படியே அதானி கிட்ட கொடுக்குறாங்க. 35,000 கோடி. நான் வேற மாசம் 1000 ரூபாய் போட்டுட்டு இருக்கேன். இதுல நீங்களும் அதானிக்கு இப்போ பங்குதாரரா மாதிரி. நானும் பங்குதாரரா இருப்பேன் போல இருக்கு. ஆமா, ஆனா நான் ஒண்ணு கூட கிடைக்காது அவர்கிட்ட இருந்து திரும்ப. எல்ஐசில எல்லாரும் வந்து மக்கள்லாம் நம்பிதான் பணம் போடுறோம். நம்ம எதிர்காலத்தை நம்பி போடும் போது அதை ஒரு அரசாங்கமே இப்படி கொடுக்குது, இது எப்படி அப்படின்னு தான் காங்கிரஸ் கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பா இது வந்து அதானி போர்ட்ஸ், அதானி இந்த கிரீன் எனர்ஜி, இந்த 2 நிறுவனங்கள் வழியா வந்து அந்த பணம் எல்லாம் போயிருக்கான். கிட்டத்தட்ட கார்பரேட் பாண்டுகள் மூலம் ஒரு 30,000 கோடியும், அதே மாதிரி இந்த பங்குகள் மூலம் ஒரு 5,000 கோடியும் அதானிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் குற்றச்சாட்டா வாஷிங்டன் போஸ்ட் வைக்கிறாங்க. ஒரே கொடுத்துருவாங்களா இல்ல திரும்பி கொடுப்பாரு அவரு? இது வந்து நண்பர்களுக்குள்ள அதெல்லாம் கிடையாது. நண்பர்களுக்குள்ள குடுக்கல் இருக்கும், வாங்கல் இருக்குமா தெரியல. இது ஒரு பெரிய அலாமிங்கான ஒரு குற்றச்சாட்டு தான். இப்ப காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாருன்னா, 30 கோடி மக்கள் அவங்க வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி உழைச்ச பணத்தை ஒரு நம்பிக்கையோட எல்ஐசி மாதிரியான வேர்வை ரத்தம் 1000 அதுல இருக்குல்ல. ஆமா, அது வந்து போடுறாங்க அங்க கொண்டு போய் ஒரு 30 கோடி மக்களோட பணத்தை எடுத்து அப்படியே வந்து எந்த இதுவுமே இல்லாம மோடி கவர்மெண்ட் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிச்சயம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து அந்த பார்லிமெண்ட்டோட பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இதை விசாரிக்கணும் அப்படிங்கிறதும் காங்கிரஸோட இதுவா இருக்கு. ஏன்னா எல்ஐசி மாதிரியான நிறுவனங்கள் தான் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அதே நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு இதுதான். ஆனா எல்ஐசில இருந்து இப்ப வேற மாதிரி சில விளக்கங்கள். நாங்க அந்த மாதிரி எந்த விதமான பணத்தையும் நாங்க அதானி கொடுக்கல, அப்படி கொடுக்கணும்னு பிளான் கூட நாங்க பண்ணல, அந்த செய்தி எல்லாம் முற்றிலும் பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லி எல்ஐசி வந்து திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. ஆனால் இதுல விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இவங்க வந்து தனியாருக்கு தாரை பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஏற்கனவே ரயில்வேஸ் நாங்க சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. கேட்டா இந்த மாதிரி பண்டிகை நேரத்துல 12,000 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாம் விட்டுருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தான் நம்ம தேட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப கூட நம்ம இந்த ராஜஸ்தான் டு அஸ்ஸாம் வர அந்த அவாத் எக்ஸ்பிரஸ்ல நிக்க கூட இடம் இல்லாம மக்கள் அப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து கிடக்குறாங்க. ஒருத்தர் கொடுத்த பேட்டி கூட அதுல வைரலா போயிட்டு. ஆமா, ஜன்னல்ல சாஞ்சு அவர் லாக் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அவன் ஒரு நாளா வந்து நான் யூரின் கூட போகல, தண்ணி கூட எனக்கு கிடைக்கல, இப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் நினைச்சாலும் எந்திரிக்க முடியல, அப்படி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, 24 மணி நேரம் ஒருத்தர் அதே பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ வைரலா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா நண்பருக்கு மட்டும் உதவி பண்றாங்க, மக்களுக்கு எதுவும் பண்ற மாதிரி தெரியல. PM ஸ்ரீ திட்டம் ஞாபகம் இருக்கா? தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீ திட்டத்துல வந்து தமிழ்நாடு கையெழுத்து போடல அப்படிங்கிற காரணத்துக்காக வேற ஒரு திட்டத்துக்கான நிதியை நிறுத்தி வச்சாங்க மத்திய அரசு. அதே மாதிரி தான் கேரளாவுக்கும் நடந்துச்சு. ஆனா கேரளா என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அந்த PM ஸ்ரீ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. நாங்க அந்த திட்டத்துல இணையிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இணைஞ்சாங்கன்னா அந்த தேசிய கல்விக் கொள்கை அது தொடர்பான விஷயங்களை எல்லாம் கேரளாவில் அமல்படுத்தணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வருது. அதுக்கு கேரளா அரசு ஓகே சொல்லிட்டாங்களா? பினராயி விஜயன் கவர்மெண்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இதுல கூட்டணியில இருக்கிற CPI போன்ற கட்சிகள், CPMல இருக்கிற சில முக்கியமான தலைவர்களுமே இதுக்கு வந்து எதிராக தான் இருக்காங்களா. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, வேற வழி இல்ல, 1400 கோடி வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து நம்ம வாங்கினோம்னா இது ஒண்ணுதான் வழி அப்படிங்கறதுனால நாங்க போய் கையெழுத்து போடுறோம் அப்படின்ட்டாங்களா. ஆளுநர் விவகாரத்திலாம் கோர்ட்ல போய் அவங்க வந்து எதிர்த்து வாதாடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா PM ஸ்ரீ திட்டத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க கேரளால. இதுல CPI வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்க கூட்டணியில இருக்கிறோம், எங்களுக்கே இவ்வளவு நாள் தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க, இது வந்து ஒரு 8-10 நாளைக்கு முன்னாடியே இது வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க, எங்களுக்கே இவ்வளவு நாள் தெரியாம வச்சிருந்திருக்காங்க, இதுதான் கூட்டணி தர்மமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அங்கேயும் எலெக்ஷன்லாம் வேற வரப்போகுது. ஆமா, இந்த நேரத்துல இப்படியான ஒரு பிரச்சனையும் அங்க வெடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த எலெக்ஷன் வராது அப்படின்னு பேசும்போது பீகார்ல தான் எலெக்ஷன் களை கட்டி இருக்கு. அங்க வந்து போயிருக்காரு பிரதமர் மோடி, நேத்தே சொல்லியிருந்தோம். அங்க ஏற்கனவே தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க எதிர்கட்சிகளோட கூட்டணி. இவர் இன்னைக்கு இப்ப நேத்து போனவர் என்ன பேசியிருக்காருன்னா, இவர் நிதிஷ் தலைமையில நாங்க சந்திக்கிறோம், அவரை முதல்வர் வேட்பாளர்னு சொல்லல, அமித்ஷா என்ன சொன்னாரோ அதே தான் திரும்ப சொல்றாரு. ஆமா, உங்க தலைமையில சந்திக்கிறோம், தேர்தலை சந்திச்சு முடிச்சோன்னா நீங்க தலைமையில இருப்பீங்களான்னு தெரியாது. அதை பத்தி அவர் சொல்லல, இருந்தாலும் அதுதான் பிளானும் தோணுது. ஆனா இப்ப அவர்கிட்ட கொஞ்சம் MPs இருக்காங்க, அவங்க நம்ம பக்கம் வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நிதிஷை கழட்டி விட்டுலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் பிஜேபி இருக்காங்க போல. ஓகே, மகாராஷ்டிராவில் ஃபால்டான் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அதுல மருத்துவமனையில மருத்துவ அதிகாரியாக பணிபுரிஞ்சிருந்த ஒரு 28 வயது பெண்
அவங்கள ஒரு எஸ்ஐ கோபால் பண்ட் அப்படிங்கிறவரும் அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பிரசாந்த் பங்கர் அப்படிங்கிற 2 பேரும் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக அவங்க ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இங்க இருக்கிற மருத்துவர்கள் எல்லாருமே வந்து கருப்பு பேண்ட் அணிஞ்சு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தீவிரமான விசாரணை இதில் நடத்தப்படணும் அப்படிங்கிற அழுத்தத்தையும் மாநில அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. மாநில அரசு விசாரிக்கிறோம் சொல்றாங்களே தவிர இன்ன வரைக்கும் அந்த குற்றச்சாட்டப்பட்ட அந்த 2 பேருமே கைது செய்யப்படல. அதனால நாங்க திரும்பவும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு மருத்துவர்கள்லாம் வந்து எச்சரிச்சிருக்காங்க. இப்ப தேவேந்திர பட்னாவிஸ் பதவியை ராஜினாமா பண்ணுவாரா? ஏன்னா ஆர்ஜிகர் மருத்துவமனையில வெஸ்ட் பெங்கால்ல நடந்தப்போ மம்தா ராஜினாமா பண்ணணும்னு தான் பிஜேபி பேசினாங்க. இப்ப இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அதுவும் எஸ்ஐயா காவல்துறையில இருக்கிற ஒருத்தரே இதை பண்றாரு அப்படிங்கும்போது அது பொறுப்பேற்றுக்க வேண்டியவங்க ஏத்துக்குவாங்களா? அதான் எவ்வளவு சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அதுல அரசியல் பண்ணணும்னு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எதுல நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, எதில் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் தான் நினைக்கிறாங்க. தெரியல பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நன்மை செய்யணும், இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல யாருமே கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. நம்ம இந்த மகாராஷ்டிரா நேத்து வந்து மத்திய பிரதேசத்தை பத்தியும் பேசணும். அங்கெல்லாம் வந்து அரசாங்கம் இருக்கா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு தொடர்ச்சியா சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சிருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தோம்ல. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஐசிசி கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குது, பெண்களுக்கான ஐசிசி கிரிக்கெட் டோர்னமெண்ட். அதுல வந்து 2 ஆஸ்திரேலிய கிரிக்கெட் பெண் வீராங்கனைகளை ஒருத்தன் வந்து பைக்ல துரத்திட்டே வந்திருக்கான். அவங்கள வந்து டீஸ் பண்ணியிருக்கான். ஒருத்தவங்களுக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்ததா தகவல் இருக்கு. இப்ப வந்து அந்த அகில் கானுங்கிறவனை போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்கான். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் நேஷனல் டீமினுடைய வீராங்கனைகள். ஆமா, இது பிஜேபி ஆள்ற அந்த மாநிலத்தில் நடந்திருக்கு. ஐசிசியோட தலைவரா இருக்கிறாரு அமித்ஷாவோட மகன். இப்படி இருக்கும்போது உங்க மாநிலத்துல வந்த அந்த ஐசிசி போட்டிக்கு வந்தவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் வந்து இருக்குது. ஆனா இவங்க மற்ற மாநிலத்துல நடந்தா மட்டும் முதல் ஆளா வந்து குரல்லாம் கொடுப்பாங்க. இப்ப அடங்கிடுவாங்க அப்படியே. இன்னொரு பக்கம் இந்த விளையாட்டு போட்டிகளை பத்தி பேசும்போது ஏசியன் யூத் கேம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பஹ்ரைன்ல நடந்துட்டு இருக்கு. அங்க நம்ம இந்தியன் கபடி டீம் ஆண் பெண் 2 அணியுமே வந்து தங்கம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பெருமைக்குரிய செய்தி இது. கண்டிப்பா. அதுவும் வந்து நம்ம ஊர் பொண்ணு கண்ணகி நகர் கார்த்திகா அவங்கலாம் ரைடு போற அந்த வீடியோலாம் வந்து சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை நம்ம சொல்லிக்கலாம். நாளைக்கு தொடங்கி 3 நாட்களுக்கு மலேசியால அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட ஆசியான் மாநாடு நடக்க போகுது. இதுக்கு பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. பட் அவர் வந்து 2022 மட்டும் அந்த G20 தலைமை பொறுப்பை இந்தியா ஏத்துக்குது அப்படின்னு மட்டும்தான் அதை தவிர்த்திருந்தாரு. மற்றபடி எல்லா வாட்டியும் போயிருக்காரு. கோவிட் டைம்ல ஆன்லைன்ல கலந்துக்கிட்டாரு. இந்த முறை வந்து ஆன்லைன்ல தான் வந்து கலந்துக்க போறோம். ஏன் நேர்ல போலையா? ஆமா, அதுக்கு அரசு தரப்புல எந்த அதிகாரப்பூர்வ இதுவும் சொல்லல என்ன காரணம் அப்படின்ட்டு. ஆனா மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவரோட எக்ஸ்போஸ்ட்ல சொல்லியிருக்காரு, தீபாவளி கொண்டாடப்பட்டு இருக்கு இன்னும் இந்தியால. தீபாவளி முடிஞ்சு 5 நாள் ஆயிடுச்சு. நாளையோட 5 நாள் ஆகி அங்க போயிருப்பாரு அவர். ஏன்னா எங்களுக்கு முறுக்கு தீர்ற வரைக்கும் தீபாவளி தான். நிறைய முறுக்கு வச்சிருக்காரு போல இருக்கு. பிரதமர் மோடி டயட்ல தான் இருப்பாரு. முறுக்கு எல்லாம் சாப்பிடுவாரான்னு? அதான் சாப்பிடுவாரு. டயட்ல இருக்குன்னா டெய்லி ஒரு முறுக்கு அப்படிங்கிறது ஒரு 6 மாசம் முறுக்கு சாப்பிடுவாங்க. சரி, ஆனா வந்து அவர் இந்த காரணத்தை சொல்லியிருக்கதா இவர் வெளியே சொல்லிட்டாரு. இப்ப அன்வர் இப்ராஹிம் அந்த முடிவை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி வாழ்த்தெல்லாம் அவரோட எக்ஸ்போஸ்ட்ல போட்டிருக்காரு. பட் அவர் ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணதான் எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி அப்படிங்கறது. அதெல்லாம் பார்த்துதான் பிரதமரோட பயண திட்டம்லாம் ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க. அங்க முடிச்சுட்டு கம்போடியா போறதெல்லாம் இருந்தது. இப்ப 2யுமே வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. முறுக்கு அதிகமாயிருச்சு, என்ன பண்றது? ஆமா, அது முன்னாடியே தெரியாது முறுக்கு எவ்வளவு சொல்லுவாங்கன்னு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப காங்கிரஸ்ல இருந்து ஜெய்ராம் ரமேஷ் அவர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க பயந்துதான் அவர் போகல. ஏன்னா ஒருத்தர் ஈஸியா வந்து சமூக வலைதளத்துல அவரை புகழ்ந்து எழுதிடலாம் ட்ரம்ப்பை பத்தி. பட் 53 தடவை ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்தினது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 முறை ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காது இனிமே இந்தியா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன ஒருத்தரை நேர்ல போய் எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு ஜி? அதனாலதான் வந்து அவர் பயந்துட்டு போகாம இருக்காரு. இன்னொன்னு, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த வர்த்தக ஒப்பந்தம் இருந்துச்சுல, அது சுமூகமான கட்டத்தை எட்டிருச்சுன்னு தகவல் வந்துருச்சு. ஆனா திரும்பவும் அதுல சிக்கல் வந்துருச்சு. அப்படிங்கறதுனாலதான் வந்து பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பும் நேர்ல பாத்துக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணதாக சொல்லப்படுது. ஆமா, நேர்ல போய் அவர் என்ன வேணா பேசுவாரு. ட்ரம்ப் ஏதாவது பேசி இவரை மாட்டி விட்டாரு, சொல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. நேர்ல போனா ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டாருன்னா ஏதாவது பேசி சர்ச்சையா பேசிடுவாரோங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். அதனால அவர் வந்து தவிர்த்துட்டாரு அதை. ஆமா, சோ இதுதான் காங்கிரஸ் வந்து பயப்படுறாரு. இப்படிதான் எகிப்துக்கும் போகாம இருந்தாரு அந்த காசா அமைதி ஒப்பந்தத்துக்கு, இதுக்கும் இப்ப போகல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் கனடா மேல கடுமையான கோபத்துல இருக்காரு. ஏன் அப்படின்னா, கனடாவில் ஆண்டோரியான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு விளம்பரம் வந்து ஒளிபரப்பப்படுது. அதுல வந்து அமெரிக்க அதிபராக இருந்த ரொனால்ட் ரீகன் அவருடைய ஸ்பீச் ஒண்ணு அதுல அந்த விளம்பரத்துல வருது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வரி விதிப்புகள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எச்சரிக்கிற வகையில அவர் பேசுற ஒரு கிளிப்பிங் வந்து அந்த ஆட்ல வருது. இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான கோபத்துக்கு ஏற்படுத்திருச்சு.
ஏன்னா அந்த ஸ்பீச்சை வந்து இவங்க திரிச்சு போடுறாங்க. அந்த அவர் பேசின சிச்சுவேஷன் வேற இருந்தாலும் நான் இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத எதிர்க்கிற வகையில என்னை கிண்டல் பண்ற வகையில் இப்படி போட்டிருக்கீங்களே, அதனால நான் வந்து கனடாவோட இனிமேல் எந்த விதமான வர்த்தக ஒப்பந்தத்திலும் ஈடுபட மாட்டேன், உடனடியாக நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப். ஒரு ஆடுக்கு ஒரு நாடே இதுவாக்கி இருக்காரு ட்ரம்ப். சிங்கிள் பீப்புள் டோன்ட் வெயிட் ஃபார் குட் நைட் மெசேஜஸ், தே வெயிட் ஃபார் பேட்டரி லோ வார்னிங். இப்பெல்லாம் இது சார்ஜர்லாம் வச்சுக்கிறாங்க வகையில. ரொம்ப விவரமா பணத்தை சேமிக்கிறான். அவனுக்கு ஒரு வெட்டி செலவை தட்டி விட்டுற வேண்டியதுதான்னு கடவுள் சொல்றாராம். நகைக்கடன், வீட்டுக்கடன், இப்போ தீபாவளி கடன். இது இந்த மாசத்தோட நிலைமை தான். அடுத்த மாசம் என்னென்ன கடன் பிரச்சனை இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். டாப் 10ல பேசுற மாதிரி போட்டிருக்காங்க. அமெரிக்கா விசா கூட ஈஸியா வாங்கிடலாம் போல இருக்கு. இந்த கரூர் விசா வாங்க மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம்? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாருக்கு கொடுக்கலாம்? நண்பர்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். ஆமா, ஒரு நண்பர் கொடுத்தா கோச்சுக்குவாரு, 2 பேர் சேர்த்துதான். உங்க இணை பிரியாத நண்பர்களா இருக்காங்க, நம்ம ஏன் அந்த பிரிச்சு வச்சோங்கிற பாவத்தை சேர்த்துக்கணும். ஆனா வந்து பாருங்க, அவர் மேல ஒவ்வொரு தடவை குற்றச்சாட்டு வரும்போது எதுவும் பேச மாட்டாங்க. ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டுனா ஒரு கமிட்டி அமைச்சு கடைசியில ஒண்ணும் இல்ல, தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. பட் இது மக்களோட பணம்லாம் சம்மந்தப்பட்டிருக்கதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதுல ஒரு விசாரணை நடத்தி வெளிப்படையான விசாரணை நடத்துவாங்க அப்படின்னு நம்ம நம்ப வேண்டிதான். வேற வழி வேண்டியதான். அப்படிதான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு இந்த நாட்டுல. ஆமா, அதுதான் வந்துட்டு அதனால 2 பேருக்கும் இது உங்கள் சொத்து, வடிவேல் சொல்லுவார்ல பஸ்ல எழுதி வச்சுட்டு, அந்த மாதிரி ஒரு LICல எழுதி வச்சுட்டு இது உங்கள் சொத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க சொத்துங்க இது? இது மக்கள் சொத்துங்க. ஆனா வந்து மோடிஜி வந்து இது உங்கள் சொத்துன்னு சொல்றாருன்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதையே வந்து விருதா கொடுத்துருவோம் 2 பேருக்கும். நன்றி. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.